சப்ஜெக்டுகள் பின்னால் இருக்குது. அதுல முக்கியமான சில செய்திகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அப்ப நல்லா விளங்கிக்கோங்க. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னதுதான் சப்ஜெக்ட். எங்களை, இந்த ஊர் மக்களை, இந்த ஊரில் இருந்த ஆலிம்களும் இந்த ஊரில் இருந்த எங்க மூதாதையர்களும் சிறுக்கிலோ நரகத்துக்குரியவர்களாகவோ விட்டுட்டு போகல. எங்களை அத்தான வழியில சொர்க்கவாதிகளாத்தான் எங்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இதை தாண்டி நீங்க புதியதை தேர்ந்தெடுத்தால் தான் அது நிச்சயமாக உங்களை வழிகேட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். கேட்டா இன்னும் உண்டு, ஜியாரத்து செய்ய போறீங்க, அவுலியாக்கள்கிட்ட போய் கையை கட்டி நிக்கிறீங்க, அதெல்லாம் அவங்கள்ட்ட நீங்க உதவி தேடுறீங்க. துனியால வெண்டையும் கேட்கலாம், அதான் நான் சொல்லு, துனியாட்ட வெண்டையும் போய் கேட்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. அவுலியாக்கள்கிட்ட கேட்டாதான் அவனுக்கு பிரச்சனை வருதுண்டா. நான் ஒரு இடத்துல தான் சொன்னேன், எல்லாத்தையுமே செய்யறானுவல், எல்லார்ட்டையுமே உதவி தேடுறானுவல். இந்த அவுலியாக்கள்கிட்ட உதவி தேடினதுதான் சிறுக்குன்னு சொல்றேன்னா, நானுக்கு முன்னால காலங்கள் அவுலியாக்களோட ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ தெரியும், சொத்து பிரச்சனைகள், காணி பிரச்சனைகள் இருக்கோ தெரியா. அவுலியா என்ற வார்த்தையை கேட்கும் போது வார ஒரு எரிச்சல். சுபஹானல்லாஹ், ஏன் தான் இப்படி கோவப்படுறானோ தெரியல. நான் கேட்கிறேன், அடே அவுலியா உல்லாஹ், அல்லாஹ்வின் நேசர்கள் அவங்க. உள்மோட்டை மக்களின் நேசர்கள் அல்ல, அல்லாஹ்வின் நேசர்கள். காபத்துல்லா கிட்ட போய் கட்டி புடிச்சு முகந்து இல்லையா, ஒருத்தன் காபத்துல்லா கிட்ட வச்சு அதர கொஞ்சம் பேரு காபத்துல்லா புடிச்சிட்டு வாரன்னு போனவன் மேல இருக்கிறத காணம், கீழே மட்டும் கட்டிட்டு வாரான். எங்க புடவைய காணல, சண்டை புடிச்சு மோக்கிறான். அல்லாவா அது அல்லாவா? அல்லாவின் வீடு, அல்லாவின் வீடு. இப்ப அல்லாவுடைய அவுலியாக்களை மதித்தால் சிறுக்கண்டா, அல்லாட வீட்டை மதித்தாலும் சிறுக்குதான். காபத்துல்லாவுடைய துணிய மோக்குறோம், கொஞ்சுறோம், உடம்புல பூசிக்கொள்றோம் இல்லையா, அதெல்லாம் நாங்க செய்யறோம். அப்ப அல்லாவுக்கு செய்யற மாதிரி அவுலியாக்களை செஞ்சுட்டா தான் சிறுக்கு. அல்லாவை நாங்க மோக்கலையே இல்லையா. அதனால உலகத்துல மனிதன் நல்லா விளங்கிக்கோங்க, இது போன்ற செய்திகளை சொல்லி சுன்னத்து வல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நம்மளை தூரமாக்க முயற்சிக்கிறார்கள். அதில் அடுத்ததுதான் மிக முக்கியமானது பித்அத். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாததை நீங்க செஞ்சா பித்அத் தானங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க சொன்னாங்க, இந்த மார்க்கத்தில் யார் புதிய ஒரு காரியத்தை உருவாக்குறானோ அது பித்அத். எல்லா பித்அத்துகளும் வழிகேடு, எல்லா வழிகேடும் நரகம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல. புதிதாக செய்யற எல்லாமே பித்அத் என்று வந்துட்டா, அப்ப நீங்க செய்யற எல்லாமே ரசூலுல்லாஹ் செய்யாததை செஞ்சா பித்அத் தானங்கன்றதோட எங்கடவனும் கொஞ்சம் யோசிக்கிறான். சரிதானே அவன் சொல்றது? நல்லா விளங்கிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒண்ட நாங்க செஞ்சதுக்காக வேண்டி அது பித்அத், வழிகட்ட பித்அத்தாக ஆகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்களோட ஹதீஸ்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி தருது? பித்அத் 2 பங்கு. ஹதீஸுடைய விளக்கம் அது. ஒன்று நல்ல பித்அத், இன்னொன்று கெட்ட பித்அத். நல்ல பித்அத் என்றால் என்ன தெரியுமா? புதிதாக உருவாக்கப்பட்டதுதான், ஆனால் அது குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ எதிரானது அல்ல, அது நல்ல பித்அத். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிராக இருந்தால் அது கெட்ட பித்அத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எது ஹதீஸுடைய விளக்கம் அது. முஸ்லிம்ல ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர், நல்லா கவனிங்க, யார் ஒருவர் இந்த இஸ்லாத்தில் புதிய ஒரு காரியத்தை, நல்ல ஒரு புதிய காரியத்தை, நல்லா கவனிங்க, நல்ல ஒரு புதிய காரியத்தை யார் ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு நன்மை கிடைக்கும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிச்சா அவனுக்கு என்ன கிடைக்குமா? மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன், யார் ஒருவர் இந்த மார்க்கத்தில் புதிய ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு நன்மை கிடைக்கும். அத மறுமை நாள் வர யாரு செய்யறாங்களோ அவங்களோட நன்மையும் கிடைக்கும் என்றாங்க. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மார்க்கத்தில் ஒருவன் புதிய ஒரு கெட்ட வழிமுறையை யார் உருவாக்குறானோ அவனுக்கு பாவம் கிடைக்கும். யார் அது மறுமை நாள் வரை செய்யறாங்களோ அவன் பாவம் கிடைக்கும் வேண்டாம். இப்ப நல்லா வலிக்கோங்க, மார்க்கத்தில் புதிதாக
அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், நாங்க செய்யக்கூடிய செயல் புதிய செயலாக இருந்தாலும் அது மார்க்கத்துக்கு முரண் இல்லையா, நிச்சயமாக நன்மை கிடைக்கும், நிச்சயமாக நன்மை கிடைக்கும். எல்லாரையும் கூப்பிட்டோம், திக்ரு செய்யுங்க, திக்ரு செய்ய வாங்க, திக்ரு செய்ய வாங்கன்னு கூப்பிட்டோம். ஒருத்தருமே திக்ரு செய்து மேல விளங்கல. உள்மோட்ட மக்கள் ஒரு ராத்திப் மஜ்லிஸ் தொடங்கும். ராத்திபண்டா பேர் என்ன? அரபியில ராத்திபண்டா சம்பளத்துக்கும் சொல்லு. ராத்திபண்டு ராத்திபண்டா தொடர்ந்து நடக்கிறதுக்கு தான் ராத்தி பண்றது இல்லையா, தொடர்ந்து நடக்கிறதுக்கு. அப்ப கிழமையில ஒரு நாள் ராத்திபு செய்வோம், அதுல திக்ரு செய்வோம் என்று கூப்பிட்டு திக்ருக்கு வராத மக்களை எல்லாம் அழைச்சி பள்ளிக்குள்ள உட்கார வச்சு திக்ரு செய்யறாங்க. அண்டா இவர் திக்ரு, அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்காக ஒரு நல்ல வழிமுறையை உருவாக்குகிறார். இவருக்கு நன்மை கிடைக்குமா பாவம் கிடைக்குமா? நிச்சயமாக அவருக்கு நன்மை கிடைக்கும். இதே ஒரு மனிதர் இந்த ஊருக்குள்ளேயோ எந்த ஊர்லயா இருந்தாலும் மார்க்கம் என்ற பேர்ல கெட்ட ஒரு வழிமுறையை யார் ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு அதுல பாவம் கிடைக்கும். மட்டுமல்ல, அதை யார் மறுமை நாள் வரைக்கும் செய்யறாங்களோ அந்த பாவம் ஆரம்பிச்சவனுக்கு போகும். அப்ப எங்களை பார்த்து விதத்துவாதி விதத்துவாதி என்று சொன்னா முதலாவது சொல்லணும் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுக்கு புதிய நல்ல வழிமுறைகளை உருவாக்க கற்றுத்தந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? சஹாபிகள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத வேலைகளை, நல்ல வேலைகளை சஹாபிகள் செஞ்சிருக்கிறார். ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க பள்ளியில தொழுது கொண்டிருக்கிறாங்க. தொழுது கொண்டு இருக்கும் போது திடீரென்று ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா, பல விதமாக வருது. ஒரு மனிதர் தும்மினார். தும்மினா என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்வோட கூடுதலா சொல்லணும்னா என்ன சொல்லணும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது என்ன? அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் என்று சொல்லணும் இல்லையா? இதைத்தான் சொல்லி தந்த. இவர் என்ன செஞ்சாரு? அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் என்று பெரிசா பேசிட்டாரு. பெரிய துவா. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி தரல அந்த துவாவை. நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது என்ன? அல்ஹம்துலில்லாஹ். கூடுதலான ஒரு வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அவ்வளவுதான். இவர் என்ன ஓதினாரு? அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் என்று பெரிய ஒரு துவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சு கேட்டாங்க, மணில் முத்தக்கல்லிம், இந்த யாரு கூடுதலாக துவா ஓதினவர் யாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி பயந்து நான் புதுசா ஒன்று செஞ்சுட்டேனே, என்ன ஏச்சி வருமோ பேச்சு வருமோ தெரியாதுன்னு பயந்து யார சொல்லலாம், நான் தான் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிட்டத்தட்ட 70 லட்சம் மலக்குகள் உங்களோட அமல மேல கொண்டு போறதுக்கு ஃபைட் பண்றாங்க. நான் செய்யாததை நீங்கள் செய்து விட்டீர்கள், கட்டாயமாக உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கணுமே. அவர் புதிதாக ஆரம்பித்த செயல் கெட்ட செயலாக இருந்தால் அவருக்கு நரகம் கிடைக்கும், பாவம் கிடைக்கும். அவர் செய்த செயல் நல்ல செயலாக இருக்கும் போது அவர் பாராட்டப்படுகிறார். இன்னைக்கு நான் செமினார்ல சொல்லி காட்டினேன், சஹாபிகள் இருக்கிறாங்கல்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத எவ்வளவு நல்ல காரியத்தை செஞ்சிக்கிறாங்க புதுசா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் சந்திச்சா பிரிஞ்சு போகும்போது பிரிஞ்சு வைத்துருவாங்க, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒருவரை சந்தித்துட்டு பிரிஞ்சு போகும்போது அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? வல் அஸ்ர் சூரா ஓதிட்டு தான் பிரிஞ்சு போவாங்களாம். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்கன்னு ஒரு ஹதீஸ்ல இல்ல. ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில் 2 பேர் சந்திச்சுட்டு பிரிஞ்சு போகும்போது வல் அஸ்ர் ஓதினாங்க என்று ஒரு ஹதீஸ் கூட இல்ல. ஆனா சஹாபிகள் செய்யறாங்க பின்னால, ரசூலுல்லாஹ்வோட வஃபாத்துக்கு பின்னால. இப்ப சஹாபிகள் எல்லாம் யார்? அப்ப பிதத்துவாதிகளா? ரசூலுல்லாஹ் செய்யாததை செய்து விட்டார்கள், அப்ப நரகவாதிகளா? ஏன்? சஹாபிகளுக்கு அறிவு இருக்குது, சஹாபிகள் புத்திசாலிகள். சஹாபிகள் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க? மார்க்கத்தை சரியா விளங்கி வச்சுக்க. அவங்களுக்கு தெரியும் மார்க்கத்துக்கு இது முரண் இல்ல, நல்ல காரியம் ஒண்ணு நாங்க செய்யறோம். சில பேர் அப்படித்தான் கேட்பாங்க, பாங்குக்கு முன்னால சலவாத்து சொல்றீங்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? சிலவனுக்கு அதுவும் தெரியாது. ரசூலுல்லாஹ் பாங்கே சொல்லல. முதலாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்லலையே இல்லையா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பாங்குக்கு முன்னால சலவாத்து சொன்னார்களா அன்று கேட்கக்கூடிய ஒரு மனிதனை கண்டா நீங்க கேளுங்க, சலவாத்தை எப்பயும் மோதலாம், எந்த இடத்துல மோதலாம் நீங்க கேளுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க எப்பயாவது 2 பேர் சந்திச்சுட்டு பிரிஞ்சு போகும்போது வல்லசர் ஓதினாங்களா? ஓதினா என்ன அவன் கேட்பான், ஓதினா என்ன? ரசூலுல்லாஹ் செய்யாதது செஞ்சா நரகம் தான். அப்ப சஹாபிகள் எல்லாரும் செஞ்சிக்கிறாங்க, அவங்கள நரகவாதிகளா? நான் அதுதான் இந்த தடவை இங்க கேட்டேன், சீனங்கோட்டையில ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சு நான் கேட்டேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, எல்லாரும் பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை புதுசா செஞ்சா பிதத்துவாதின்னு சொல்றாங்கல்ல. செய்யாததை செஞ்சா அது நல்லதா கெட்டதான்னு பார்க்க தெரியாம நான் கேட்கிறேன், உல்ஹியா கொடுக்கிறது சுன்னத்து, உல்ஹியா கொடுக்கிறது சுன்னத்து. உல்ஹியா எப்படி கொடுக்கலும்? ஆடா இருந்தா ஒத்தருதான், மாடா இருந்தா 7 பேரு, ஒட்டகமா இருந்தா 7 பேர் இல்லையா? இப்படி கொடுக்கலாம், கொடுக்கலாம். பள்ளிவாசலில் 7 பங்கு சல்லி சேர்த்து பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குர்பான் கொடுத்ததுக்கு ஆதாரம் என்ன? ஒரு ஆதாரமும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பள்ளிவாசலில் கூட்டாக பணம் சேர்த்து குர்பான் கொடுக்கப்படவே இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லா பள்ளியிலும் செய்றாங்க. ரசூலுல்லாஹ் செய்யலையே. எப்படி தெரியுமா எங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீங்க செய்யற திக்ர் மஜ்லிஸ் இருக்குதே அது சிறந்ததாக இருந்தால் உங்களை விட சிறந்த ரசூலுல்லாஹ் எப்போ செஞ்சிருப்பாங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க இல்லையா? உங்களை விட சிறந்த ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்க. இப்ப நீங்க கேளுங்க, நீங்கள் செய்யக்கூடிய அல்லது நாங்க எல்லாரும் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இல்லையா, கூட்டு குர்பான் என்று வனத்தை சேர்த்து பள்ளியில 30 மாடு 40 மாடு என்பது சிறந்த முறை என்றால் எங்களை விட சிறந்த ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பங்கு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பங்கு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பங்கு எடுத்து பள்ளியில குர்பான் கொடுக்கேந்தே செய்யலையே. அப்ப செய்யாததை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாததை செய்தால் பிதஅத்துவாதி என்றால் இன்றைக்கு ஸ்ரீலங்காலிக்கு எல்லாருமே பிதஅத்துவாதி. ஒரு பள்ளியில 40 மாடு, ஒரு பள்ளியில 50 மாடு. ரசூலுல்லாஹ் செய்யாததான் நாங்க செய்றோம். உல்ஹியா அல்ல, கூட்டாக சேர்த்து பள்ளியில கொடுக்கிறது. அப்ப கூட்டாக உல்ஹியாவை பள்ளியில சேர்த்து கொடுத்தா நல்லம், கூட்டாக பள்ளியில திக்ர செஞ்சா பிதஅத். அப்படியா? நல்லா விளங்கணும், நல்லா விளங்கணும். இதைத்தான் நாங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அதனால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை நாம் செஞ்சால் பித்அத், வழிகேடு, நரகம் என்று ஒருவன் சொன்னால் அது நல்ல பித்அத்தாக இருந்தால் அவன் மார்க்கத்துக்கு முரணாக பேசுகிறான், மார்க்கத்துக்கு எதிராக அவன் பேசுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல தராவீஹ் தொழப்பட்டது. தராவீஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களும் சஹாபிகளும் தொழுதாங்க. ஆனால் தனியத்தான் தொழுதாங்க, எல்லாரும் கூட்டாக தொழல, ஜமாத்தாக தொழல. தராவியுடைய தொழுகை தனியாத்தான் தொழுதாங்க. பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட ஆட்சி காலத்துல பார்த்தாங்க பள்ளியில எல்லாரும் தராவீஹ தனித்தனியாக தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களும் தனித்தனியாத்தான் தொழுதாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களும் தனித்தனியாகத்தான் தொழுதாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க தான் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தராவீஹுடைய தொழுகைய பள்ளியில ஜமாஅத்தாக ஒன்று சேர்த்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் செய்யாததை உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யறாங்க. இப்ப என்ன அர்த்தம்? அப்ப ரசூலுல்லாஹ் செய்யாத செஞ்சா இப்ப எங்களுக்கு சொல்ற மாதிரி பித்அத்வாதி. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி, இது ஒரு நல்ல பித்அத்டா. யார் சொன்னாங்க? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க. அதனால சுன்னத் வல் ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய எங்களை பார்த்து நீங்க ஷிர்க்ல இருக்கிறீங்கன்னா உனக்கு முதல்ல ஷிர்க்னா என்னன்னு தெரியாது, பிதாத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லண்டா உனக்கு எது நல்ல பிதாத் எது கெட்ட பிதாத் என்று தெரியாது என்பதுதான் அர்த்தமே தவிர நாங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். சுன்னத் வல் ஜமாஅத் என்பது இன்று நேற்று ஆரம்பித்து புதிதாக வந்த கொள்கை அல்ல, இது வாழையடி வாழையாக வரக்கூடியது. இதை நாங்க விட்டோம் என்றால் நிச்சயமாக நாங்க வழி தவறி போவோம். உலகத்துல நல்லா விளங்கிக்கோங்க, புதிய கொள்கைகள் புதிய கோட்பாடுகள் எல்லாம் வந்து உலகத்துல என்ன நாகரீகங்களை என்ன முறைகள் உங்கள்கிட்ட சொன்னாலும் சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு எதிரான அது கொள்கையா அதை கைவிட்டுறணும். நல்லா தொழுறாங்களே
குர்ஆன் குர்ஆனண்டே தான் அங்க ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. நல்லா தானங்க இருக்குது, நல்லா தானங்க இருக்குது. அது சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு எதிரான கொள்கையா? ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாதுன்னு சொல்றாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அவுலியாக்களை எதிர்க்கிறாங்களா? அஹ்லுல் பைத்துகளை எதிர்க்கிறாங்களா? அவ என்ன சுஜூது செஞ்சும் வேலை இல்லை, அவ எவ்வளோ தொழுதும் வேலை இல்லை. நல்லா விளங்கிக்கோங்க. சில செய்திகளை சொல்லி நான் முடிவுக்கு வரேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்கள்ட்ட சில சஹாபிகள் வந்து மறுமை நாளாகும் போது உலகத்துல தோண்டக்கூடிய வழிகேடுகளை பத்தி சில கேள்விகளை கேட்டா, அதுக்கு சில அடையாளங்களை சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், அந்த ஹதீஸ் எல்லாம் பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? கடைசி காலங்கள்ல வரக்கூடிய கொள்கைகள் வழிகேடுகள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? நரகத்துக்குரியவர்களாக அல்லது வழிகட்ட கொள்கைகளாக இருக்கிறவங்க இந்த காலத்துல பேசுறேன்னா எப்படி தெரியுமா சொல்லணும்? எப்படி சொல்லுவாங்க? இந்த குடு அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், ஐஸ் அடிக்கிறவன் தான் கடைசி காலத்துல வழிகேடனாக இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. எப்படி தெரியுமா சொன்னாங்க? சஹாபிகளை பார்த்து சொன்னாங்க, உங்களை விட நல்லா தொழுவாங்க. யார்? வழிகேடர்களா? ஆமா, உங்களை விட நல்லா குர்ஆன் ஓதுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு சொன்னாங்க. ஹக் இது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்கட தொழுகைய நீங்க கண்டா, சஹாபிகள்ட்ட சொல்றாங்க, அவங்கட தொழுகைய நீங்க கண்டா நாங்கெல்லாம் பெருசா தொழவே இல்லை, என்ன தொழுகடா. சரி, கொஞ்சம் இருங்க, அந்த செய்திகளை சொல்லி நான் முடிவுக்கு வரேன். நாயகம் ஸல்லல்லாஹு இன்னைக்கு நல்லா விளங்கி கொள்ளணும். சில பேரு அமல்ல ஏமாந்து போறாங்க, பெரிய ஹல்ல, ஆனா டைமுக்கு பள்ளியில அல்லாஹ் அக்பர் தொழுகை நின்றுவான். ஒரு ஊர்ல போயிட்டு ஜும்மா போனேன். ஹஜ்ரத், இந்த குடு கஞ்சா இந்த கேசுகளை பத்தி கொஞ்சம் கூடுதலா பேசுவோண்ட. நானும் நல்லா பேசிட்டு ரூமுக்கு வந்து, ஹஜ்ரத் இங்க எப்படி நடக்குதான்னு கேட்ட. அசருக்கு வாங்க மோதின் வலது சைட்ல நிறைய பேர் இருக்கிறாங்கட்ட. அப்படின்னா 5 வக்தும் பள்ளியில ஃபர்ஸ்ட் லைன்ல நின்று தொழுகிறான் அவன். தொழுகையாளி, தொழுகையாளி, அல்லாஹ் அக்பர், பெரிய தொழுகையாளி, பெரிய தொழுகையாளி. இந்த இமாம் அஸ்மஇ என்று ஒருத்தர் இருந்தாரு. அவர் பெரிய ஒரு அறிவாளி. இஸ்மாயி வந்து ஒரு புலவரும் கூட. புலவர்னா நல்ல கவிதை இயற்றக்கூடிய ஒரு ஆள். ஒரு நாள் அவர் பஜார்ல உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். பஜார்ல நின்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு வயசான கிழவி, வயசான ஒரு பொம்புல என்ன செஞ்சாம், தலையில மாதுளம் கூடைக்குது, மாதுளம் கூடைய தள்ள வச்சு கொண்டு போறா, வியாபாரம் பண்ணி கொண்டு போறா. கூட ஒருத்தன் அப்படியே நின்றாராம். இமாம் அஸ்மாயி பார்த்து கொண்டிருக்கிறார். கூட ஒருத்தன் நின்று மொல்ல ஒரு காயை தூக்கிட்டான். மொல்ல ஒரு காயை என்ன செஞ்சிட்டான், தூக்கிட்டான். இது அஸ்மாயி பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ஏதாவது மார்க்கம் சொல்லி கொடுக்கணும் வந்து இவன்ட பின்னாலே போன களவாண்டிட்டான் அவன். ஏன் வயசான கிளவி தெரியாது, கூடைக்கு மேலதான் இருக்குது. ஐயோ பாவம், பாட்டி தூக்கிட்டு போறா. அப்ப பின்னாலேயே போனா. இவன் என்ன செய்யறான்னு பாப்போம், அவன் தின்ன போறானா, பொண்டாட்டி புள்ள ஊட்டி கொடுக்க போறான்னு வைத்து பார்த்தா போற வழியில சதக்கா கொடுத்துட்டு போயிட்டான். அட, இவன் வித்தியாசமானாலே. அவனை கைக்கிட்டால போய் பிடிச்சாங்க. பிடிச்சு கேட்டாங்க, ஏண்டா நீ கூடையில் இருக்கிறத களவான்றதையும் பார்த்தேன், அதை கொண்டு போய் சதக்கா கொடுக்கறதையும் நான் பார்த்தேன், நீ யாரா நீ? அவரு கேட்டார்,